அதை ஏன் தான் கேட்குற? இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்கல்ல, இயர் பிளானரு. அதில் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? இன்னைக்கு பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷனா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னது பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷனா? வெயிட் பண்ணுதான், இங்கே ஒரு மேம் நிற்கிறாங்க. அந்த மேம் கிட்ட கேட்போம். மேம், இன்னைக்கு பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷனா மேம்? ஆமாண்ணா, இன்னைக்கு பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் தான். 6th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன். இயர் பிளானர்ல பார்க்கலையா? ஆஹா, பார்த்துதான் மேம் கேக்குறோம். ஓகே, நீங்க சீக்கிரம் கிளாஸ்க்கு போங்க, பிரேயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே மேம். டேய் பசங்களா, இங்க என்ன பண்றீங்க? பெஞ்ச் எல்லாம் காணோம்னு தேடிட்டு இருக்கீங்களா? அது ஒண்ணும் இல்ல, இப்ப புதுசா செலிப்ரேஷன் வர போதுல, மல்டி பர்பஸ் ஹால்ல. அதுக்காக தான் உங்க கிளாஸ்ல இருக்க எல்லா பெஞ்சும் எடுத்து போயிருக்காங்க. இன்னும் 2-3 நாள்ல வந்துரும். சரியா? சார், நாங்க ஒண்ணும் அதுக்கு பயப்படல, பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் பயப்படுறோம். ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. பெஞ்ச் என்ன சார், கிளாஸ் ரூமையே கூட தூக்கிட்டு போயிருங்க, ஆனால் பேப்பர் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடாதீங்க. ஹே சுந்தர், மணி 2 பேரும் எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? எப்பவுமே நான் தான் ஃபஸ்ட்டாக வருவேன். ராணி, அதெல்லாம் இப்ப முக்கியமா? உனக்கு விஷயம் தெரியுமா இல்லையா? இன்னைக்கு பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நேற்றே குரூப்பில் அனுப்பிச்சிட்டாங்களே, நானும் பார்த்துட்டேன். அதனால தான் சந்தோஷமாக வந்துட்டு இருக்கேன். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. சரி, நீ எதுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன்? இன்னைக்கு செலிப்ரேஷனில் நானும் இருக்கேன்ல, இன்னைக்கு ரிஹர்சல் நடக்க போதனால தான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. அப்படியா? சரி சரி, உன் பேப்பர் வந்தா என்கிட்டயே கொடுக்க சொல்றேன். ஓகேப்பா, எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு. மேம் அட்டெண்டன்ஸ் இருக்கும் போது நானும் ப்ரெசென்ட்னு சொல்லிடு, ஓகேவா? சரி சரி. டேய் சுந்தர், சுந்தர், மேம் வராங்க, மேம் வராங்க. என்ன சுந்தர்மணி, சீக்கிரமா வந்துட்டீங்க போல. பேப்பரை பார்த்தேன், இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் போது இருக்கு. எல்லாரும் தப்பா எழுதியிருக்கீங்க. எவ்வளோ ரிவிஷன் தான் கொடுக்கறது? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அந்த டைம் ஒன்று கேட்டாங்களே, அது எல்லாருமே தப்பு பண்ணியிருந்தீங்க. ஏன்? என்ன டைம்? என்னமோ டைம் கேட்டாங்களே. 3வது பேஜில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் டைம் தானே கேட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சிம்பிள். ஒரு கிளாக் மாதிரி கொடுத்துட்டு அதில் அந்த நீரிலெல்லாம் கொடுத்துட்டு கிவ் த கரெக்ட் டைமிங் அப்புறம் தான் கொடுத்தாங்க. அது கூட எழுத முடியல எல்லாராலும். கரெக்டாக தான் எழுதுனேன். அந்த நீரில் கீழே இருந்தது, இன்னொன்று மேலே இருந்தது. அப்படின்னா என்னது? சின்ன நீல் கீழே தான் இருந்தது. அப்படின்னா 12 மணி தானே? 12 மணியா மணி? தெரியல மேம். ஹெச்எம் மேம் சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு 0 ஹவரு ஃபஸ்ட் பீரியடு, செகண்ட் பீரியடு 3 பீரியடுமே பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான். ஸ்நாக்ஸ் வரைக்கும் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான். ஸ்நாக்ஸுக்கு அப்புறம் என்னென்ன மேம் தான் வரணுமோ அவங்களாம் வந்து பேப்பரோட ஆன்சர் கீயை சொல்லுவாங்க. எல்லாரும் கரெக்டாக அதை பார்க்கணும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தது, இல்லைனா ஒரு டோட்டல் மிஸ்டேக் இருந்ததுன்னா மேம்கிட்ட போய் காட்டணும். புரியுதா? ஆனால் எல்லா சப்ஜெக்டையும் மேக்ஸ் தான் ரொம்ப ஒஸ்டாக இருந்தீங்க. பெல் அடிச்சிருச்சா, ப்ரேயர் ஆரம்பிச்சிடும். ப்ரேயர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் ரெண்டுமே பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் தான். பார்ப்போம் மற்ற சப்ஜெக்டில் என்ன எடுத்திருக்கீங்கன்னு. என்ன ராணி எப்பவுமே சீக்கிரமாக வந்துடுவா, இன்னுமா வரல? மேம், செலிப்ரேஷன் ரிஹர்சலுக்கு போயிருக்காம் மேம். ஓ அப்படியா? ஓகே ஓகே. என்ன இந்த நிக்கி, டாம் அவங்கெல்லாம் காணும், இன்னும் எமிலி கூட வரல. எமிலி இன்னைக்கு ஆப்சன்ட் மேம். நிக்கியும் டாமும் வந்துட்டு இருந்தாங்க மேம் நான் வரும்போது. மேம், எஸ் கம் இன். பிரேயர் ஆரம்பிச்சிருக்கோம், சீக்கிரம் உள்ள போங்க. நிக்கி, உன் ஃப்ரெண்ட் பிங்கி ஏன் இவ்வளோ லேட்டாக வரான்? வேர் இஸ் ஷீ? மேம், டுடே ஷீ இஸ் ஆப்சென்ட் மேம். வை இஸ் இட் சோ? மேம், ஷீ இஸ் ஹேவிங் ஃபீவர் மேம். டெய்லி அவளுக்கு ஃபீவர் தான். நேற்றும் அதே மாதிரி தான் ஆப்சென்ட் ஆனா, அதுக்கு முந்தின நாள் மட்டும்தான் ப்ரெசென்ட்டு. ஓகே, இப்போ பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம்.
ஃபர்ஸ்ட் பேப்பர் பண்டில் போய் எடுத்து வரேன். அது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸை மைண்ட் பண்ண. இதெல்லாம் கிளாஸா? 4 பேர் தான் இருக்காங்க. என்னோட சேர்த்து 4 பேர் இருக்கிறவங்க 3 பேர். தேங்க்யூ நிக்கி. இப்போ உன் பிளேஸ்க்கு போ. நான் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேப்பர் யார் இது? நிக்கி இங்க வா. என்ன சொல்றதுக்குள்ளேயே அழுற? ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். இது என்ன பேப்பர்? சோஷியல் பேப்பர். உன்னோட மார்க் பார்த்தனா 40க்கு 30. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நோ கிளாப்பிங்ஸ். 30 தானே, 35க்கு மேலே தான் கிளாப்பிங்ஸ். புரியுதா? ஓகே மேம். டேக் இட்மா. பேப்பர்ஸ் போய் பேக்ல வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா ஃபுல் மார்க் கட் பண்ண நினைச்சேன். 10 மார்க் போயிருச்சு. ஏதாவது டோட்டல் மிஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கோ பாத்துக்கிறேன். இப்போவே ஸ்கேல் வச்சுக்கிறேன். யாராவது எந்த சப்ஜெக்ட்லயாவது மார்க் குறையட்டும். அண்ட் தென் செகண்ட் பேப்பர். இது யார் பேப்பரு? ஓ, இந்த விஏபி பேப்பரா? ஒரு சைட் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. எல்லாரும் 2-3 அடிஷ்னல் ஷீட் வாங்கி த்ரெட்டோடு டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க மெயின் ஷீட்லேயும் ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. அதுக்கு திருப்பி ஃபுல்லாக எழுதவே இல்லை, பிளாங்காக இருக்கு. பிங்கி ஆப்சண்டா? அவதான் எனக்கு தெரியும். அப்படிதான் எழுதி வச்சிருக்கா. நிக்கி, உன் வீட்டு பக்கத்தில் தானே பிங்கி இருக்கா? அவகிட்ட போய் இது கொடுத்துரு. ஓகேவா? ஓகே மேம். நெக்ஸ்ட், இது யார் பேப்பர்னே தெரில. ரோல் நம்பரும் கரெக்டாக எழுதலை, நேமும் கரெக்டாக எழுதலை, ஏன் ஸ்கூல் பேர் கூட கரெக்டாக எழுதலை, டேட்டும் கரெக்டாக எழுதலை. யார் பேப்பர் இது? அது மட்டும் இல்லாமல் எத்தனை அடிஷ்னல் ஷீட்டு? போன பேப்பரில் அடிஷ்னல் ஷீட்டே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு பேஜ்லையாவது எழுதியிருந்தாங்க. இதில் 100 அடிஷ்னல் ஷீட் வாங்கியிருப்பாங்க போல. எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு ஒன்றுமே எழுதலை. டாம், நீதான் வா. ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அங்க என்ன சிரிப்பு நிக்கி? டாம், இத்தனை அடிஷ்னல் ஷீட் வாங்கியிருக்கியே, ஒன்றுத்துலையாவது எழுதியிருக்கலாம்ல. அப்படின்னா ஒரு ½ மார்க்காக கிடச்சிருக்கும். இப்போ உனக்கு கோழி முட்டை தான். மேம், என் பேப்பரில் முட்டை போடுறத ஒத்துட்டு கையிலையாவது அந்த கோழி முட்டையை தாங்க மேம். நான் ஆம்லேட் போட்டு சாப்பிடுவேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க, நான் போட்டு தரேன். டாம், எப்பவுமே சாப்பிட்றதுல இரு. இரு இரு, உன்னைய ஆம்லேட்டா சாப்பிட்றேன். இரு இரு. மேம் 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 போதும் மேம், வலிக்குது மேம். இனிமேல் சொல்ல மாட்டேன் மேம், ப்ளீஸ் மேம். இனிமே அது பண்ண அவ்வளோதான். போய் நில்லு போ. எடுத்ததே மொத்தமாக இருக்கு, அதில் ஆம்லேட் வேற வேணுமா? நெக்ஸ்ட் யார் பேப்பரு? இந்த சுந்தர்மணி பேப்பரை தெரியாமல் டஸ்ட்பினில் நான் போட்டனோ, இல்லைனா ஸ்டாஃப் ரூமில் இருக்க மேம் யாராவது போட்டாங்களோ? அந்த மார்க்கு தான் எடுத்து வச்சுருந்தாங்க, டஸ்ட்பினில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேம், ஹெச்எம் மேம் கிட்ட இருந்து ஒரு நோட் வந்திருக்கு மேம். இந்த கிளாஸ் பிடி பீரியடே போலனா பிடி பீரியட் கூட்டு போக சொல்லியிருக்காங்க. இந்த பீரியடுக்கு கேன் யூ ப்ளீஸ் சென்ட் தம் மேம்? I can't send them. It's my period. I can give my period to these students. It's waste of time. Ma'am, but it's a note from HM ma'am. What can you say to the HM ma'am? I will manage. Now, can you please move out? Yeah, yes ma'am. Ma'am, but do you know about the subject average in this class? It's very low, ma'am. It's in D grade, ma'am. Oh no. Then what you said is correct. I will move off. Ma'am, and also an important thing, that is, do you ever imagine what will be the subject average of this class?
It's very low, ma'am. It's worst. It's just D grade. I can't send them to the PT period. Okay, ma'am? Oh, okay, ma'am. It's okay. And hereafter, whichever PT periods is coming in the next weeks, you just inform me and blindly come and call any teachers who's in the staff room freely. They will come and take class. If I'm there, I will come and take class. There is no PT period from now and to the next exam. You can see, ma'am. Then the subject average will be more and they will be concentrated in their studies. We will get A grade. Okay, ma'am? Okay, ma'am, I can understand. Students, did you see that? I think you all are shouting. There are 2 ma'ams there, but without seeing it, you are all talking. Oh, everyone stand. Don't sit. What? You're saying, ma'am? Are you a cow? Shut up your mouth, Sundar. ஐயோ அலாட்டாய்க்கடா இன்னைக்கு ரொம்ப காண்டா இருக்குங்க. Don't talk, Tom. They want nicely from me again? No, ma'am. மேம் என்ன மேம் இங்கே ரொம்ப சத்தமாக இருந்ததுன்னா வந்து பார்க்கலான்னு இருந்தேன். மேம், why are you asking about that, ma'am? It's a long story, ma'am. Do you know the subject average? No, I don't know about it. I'm just a social teacher. Everyone got very low marks, ma'am. And also the toppers just got 30 marks out of 40. 10 marks they lost, ma'am, where I couldn't see. And everyone spelling mistakes, ma'am. What can I do, ma'am? And in your social, how much failures do you know? Totally students itself 40 only, ma'am. 44, sorry. In that, 25 failures in social, ma'am. What can I do for that, ma'am? The story looks very sad. On a social exam, I told everyone that write the exam correctly, but they didn't. And my subject, maths exam, I told to them to understand the question, read the question twice or thrice or multi times, 100 times also you can read. That much time is there, I told, ma'am. They are giving 3 hours, ma'am, but they didn't write. What can I do, ma'am? Okay, ma'am, leave it, ma'am. Just the first term right. They'll be writing it in the second term correctly, ma'am. Don't be worried. Ma'am, I'm not worried, ma'am. You need to be worried because in the social only more. I can understand. Okay, I will talk about this to the HM, ma'am, and tell to you. You come to my class on break period, okay? Oh my god, the bell itself rang, ma'am. Okay, ma'am, we can go and talk about this to the HM, ma'am. Nikki, you too come. Next continuing video.